இன்றைக்கி நம்ம சின்சாவ்சியிலேயே நகரின் மத்திய பகுதியில் இருக்கிற ஒரு பூங்கா கவுலூன் பார்க் அப்படின்னு ஒரு பெரிய இருக்கிற 33 ஏக்கர் இது சுற்றிலும் நல்லா அருமையாக அவ்வளவு பரபரப்பான பகுதியில் நடுவில் வந்து இவ்வளோ பெரிய பூங்கா அப்போயே கட்டி வச்சுருக்காங்க. மிக்க நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து டிக்கெட் நுழைய கட்டணம் கிடையாது, ஃப்ரீ தான் இது. வாங்க என்னமா பார்க்கில் நல்லா டிசைன் பண்ணி இது வந்து பொதுப்பணித்துறை எடுத்து நடத்துகிறாங்க. இதை பெரிய சிட்டியில் எங்கே பார்த்தாலும் பில்டிங் தான். நடுவில் வந்து இது நடுவில் வந்து பூங்கா வச்சுருக்கோம். பூங்கா தான் பெரிய. இந்த வகையில் வந்து ஒரு நீச்சல் குளம் போடுறதுக்கு வந்து ப்ரைவேட் ஆள் போகலாம், ஆனால் அதுக்கு காசு. நீச்சல் குளத்துக்கு காசு வாங்குறாங்க. நீச்சல் குளத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ இருந்தாலும் நம்ம வேறு இடத்துல எடுக்கிற மாதிரி தான். இது வந்து ஃபுல்லாக இப்போ ஃப்ளவர்ஸ் இல்லைனாக்கா அது வந்து நல்லா அருமையாக இருக்கும். பார்க்லேயே வந்து ஒரு ரவுண்டான மாதிரி போட்டு ஃப்ளவர் இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீட்டாக நடக்கிற மாதிரி நல்லா வாக்கிங் போகலாம். நம்ம மேலே வர்றது பார்த்திங்கனாக்கா இது வந்து இங்கே எல்லாம் வயசானவங்கலாம் வாக்கிங் போகிறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க, கராத்தே கற்றுக் கொடுக்குறது எல்லாமே இது மேலே இருக்குது. மாஸ்டர்ஸ்லாம் வந்து கராத்தே எடுக்கிறாங்க. இன்னும் நீட்டாக அந்த பழைய தொன்மை வந்து பெரிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு. உடற்பயிற்சி இது ஒரு பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. அது இறங்கி அடுத்தது பார்க்க போவோம். எல்லாம் ஓடு போட்டு கீழே தர நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது. யோகாசனம் எல்லாம் அமைதியாக இருக்குது. பறவைகள் சத்தம்தான் செஞ்சின்னு கட்டிக்கிட்டு. இது ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. ப்ரைவேட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. இது வந்து ஒரு பழம். இது வந்து பேர்ட் லைக் உள்ள அந்த செங்கண்ணி நாரன்னு உயரமாக இருக்குண்ணா, ரெட் கலர். இங்கே ஒரு இயற்கை ஃபால்ஸ் வர மாதிரி கட்டிக்கிறாங்க. மேலே போனீங்கன்னாக்கா அந்த அவியாரி பறவைகள் சரணாலயம் மாதிரி மேலே வச்சுருக்காங்க. அது பார்ப்போம். முதல்ல இந்த இதை லேக்கை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் போவோம் மேலே. நடைபாதை. இந்த கவுலூன் பார்க்குக்கு வந்து சிம்சாய் ஸ்டேஷன் வந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. சிம்சாய் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நடந்து வந்துடலாம். இதுக்கு வந்து 4 வழி பாதை இருக்குது. எல்லா சுற்றிலும் 4 திசையிலையும் 4 பாதை இருக்கிற மாதிரி பாதை வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம நடந்து எந்த பக்கம் வேணாலும் எந்த பக்கத்துக்கு வேணாலும் கூட வெளியில் போயிடலாம். ஒன்றும் பெரிய இதில்லை. அந்த பார்த்தீங்களா அந்த ஏரி அதுக்கு மேலே போகும். பறவைகள் பார்க்கு மேலே கிளிகளை புறா எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. எல்லாம் ஏறி போய் பார்ப்போம்.
விதமான மரங்கள், பல காலத்து மரங்கள்லாம் இருக்குது. யானை மரத்தோட பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. மரத்து பேர் வந்து ஒவ்வொரு மரத்துலேயுமே வந்து போர்டு வச்சுருக்காங்க. என்ன மாதிரி, எந்த மரம் என்ன மாதிரி இதுன்னு பாருங்க. என்ன ப்ளீஸ் யூஸ் தீஸ் அதர்ஸ். நிறைய உள்ள கூட்டம் கூட்டமாக விட்ருக்காங்க. நான் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓரமாக. வாட்டர் பேர்ட் லேக் ஸ்ரீராம் காட்டாட்சி. நாரைகளை குளிக்கிறது. இது அடுத்து மேலே இந்த ஏவியரி பறவைகள் இந்த மாதிரி மேலே வச்சுருக்காங்க. கூண்டு அடித்து இயற்கையாக வச்சுருக்காங்க. அதை போய் பார்ப்போம். இங்கேருந்து ஒரு பக்கமாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இது ரோடு கீழே போகுது. இப்போ நம்ம சின்ன பாதை வழியாக சைனா ஃபெரி டெர்மினலுக்கு அந்த பக்கம் போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா உயரமான பில்டிங்கு கண்ணை கூசுது. எல்லாம் கண்ணாடியில் போட்டிருக்காங்க. பலன்னு இருக்குது. ஆனால் இங்கே தான் அந்த இது கோல்டில் போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்குது அந்த கண்ணாடி. இங்கே ஹாங்காங்கில் நான் அதை பார்க்குறேன். மஞ்சள் கலரில் ராயல் பசிபிக் ஹோட்டல் எப்படி இருக்கு பாருங்க. அது வழியாக தான் போகணும். நம்ம போனீங்கன்னாக்கா அந்த ஹார்பர் சிட்டி சைனா ஃபெரி டெர்மினல் அந்த பக்கம் நம்ம இறங்கி கூட வெளியில் போகலாம். நம்ம அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா இன்னும் பார்க்குறதுக்கு அருமையான இடங்கள். ஹார்பரு மெயினாக கப்பல்லாம் வந்து நிற்கிற இடம்
இது பண்ணுறது கீழே கப்பலில் கீழே போக்குவரத்து போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளையும் செலவு பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 10 மணி போல் ரூம்லேருந்து கிளம்புனீங்கன்னா டயத்தை பொறுத்தது 4 நாள் 5 நாள்லாம் இதில் வந்து ஒரு ஹாஃப் டேலே பார்த்துட்டு போயிட வேண்டியது தான். இன்னும் நாள் நிறையா இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்புறம் ஒரு 10 மணி போல் வந்தீங்கன்னா இது சுற்றி பார்க்குறதே கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பொறுமையாக. அதாவது ஹார்பர் சிட்டி, சைனா ஃபெரி டெர்மினல் அங்கேருந்து இது வந்து நம்ம அன்னைக்கு அந்த பக்கத்தில் பார்த்த மாதிரி இது வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. விக்டோரியா ஹார்பர் போனோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டு சைடில் உள்ளதான் இந்த ஹார்பர் சிட்டி சைனா ஃபெரி டெர்மினல். இங்கேருந்து நம்ம போகலாம். இங்கே பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் பில்டிங் தான், உயரமான பில்டிங். நீட்டாக க்ளீன் பண்ணி அங்கேயே ஆள் போட்டிருக்காங்க. அப்போதைக்கு அவங்க ஒரு சின்ன குப்பையை கூட பார்க்க முடியாது. நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்காங்க. நடுவில் 2-3 ஃபவுண்டைன் வேறு இருக்குது, அது நல்லாயிருக்கும். மத்தியானம் ஈவினிங் டயத்தில் இந்த ஃபவுண்டைன் போடுவாங்க போல இருக்குது. இப்போ மார்னிங் டயத்தில் நம்ம மணி இப்போ 12-12:30 ஆகுது. சைனா ஃபெரி டெர்மினல். இந்த இங்கே தான் கப்பலில் கிளம்பி போகுது, கப்பல் போட்லாம். இது வேறு ஒரு வியூ. ஷிம்ஷா சுய் முக்கியமான இடம், நல்ல பெரிய ஹார்பரு. ஆனால் பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற நிலப்பரப்பே கம்மி தான். அது எல்லாம் ஐடியா பண்ணி எத்தனை ஜேசிபி, எத்தனை இது வேலைகள் நடந்தவெல்லாம் உண்டே தான் இருக்குது. திருப்பி உள்ளே பார்க் உள்ளே போக வேண்டியதான். இது வந்து அவுட்ரு, கீழே இறங்கியும் ஷிம்ஷா சிட்டி உள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம அங்கே இன்னும் கொஞ்சம் இடம்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. உள்ளார நடந்து அதை அப்படியே உள்ளார போய் மெல்லமாக நடந்து பார்ப்போம். உள்ளார போய் அடி உள்ளே வந்தாச்சு. அந்த பறவைகள் சரணாலயம் இந்த
குறுக்கில் கிரில் போட்டு வச்சனால ஒன்றும் அவ்வளோ அதான் தெரிய மாட்டேங்குது. சாதாரண பார்வைக்கு தான் இருக்குது, கேமரா பார்வைக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு தான், அப்படியே இதான் வந்து அப்படியே கீழே அப்படியே தான். இது வந்து ஒரு பெரிய வட்டமாக லோட்டஸ் பாண்ட். நடு ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அப்படியே ஈவெண்ட்டே வந்து அப்படியே உட்காந்துருக்கலாம், உட்காந்து அப்படியே பார்க்க வேண்டியதுதான். சனி ஞாயிறு ஆர்டினரி நாள்லாம் அது கூட்டமே இல்லை, எல்லாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு ஜோடிகள் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். பெரிய வச்சுக்காங்க. அந்த ஃபவுண்டைன் ஈவெண்ட் ஐட்டம் போடுவாங்க போது. இல்லை பழைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், நல்ல 7 ஃபோர்ஸ் அடிக்குது. இல்லை மெயினான இடத்துல இவ்வளோ மரங்கள் 33 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அப்படி விவசாயமாக இருக்குமா, எல்லா அதிகாலத்து மரங்கள். பொதுப்பணித்துறை அவ்வளோ அருமையாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. குப்பை இல்லை, இது இல்லை, நம்ம கல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த புது வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.